சரி, நீங்க ஒரு விவாதத்துக்கு வாங்க நீங்க. எங்க புரட்சி தமிழரோடையும் நீங்களும் ஒரு விவாதம் நடத்துங்க. நீங்க என்னென்ன நல்லாட்சி செஞ்சீங்க? என்னென்ன 4 ஆண்டுல நீங்க என்னென்ன பண்ணீங்கன்ட்டு பட்டியலிடுங்க. ம். பட்டியலிடுவோமா? சரி, புரட்சி தமிழர் கூட வேணாம். இல்ல, நீங்க கூட வேணாம். நீங்க முதலமைச்சர், உங்களுக்கு நெறைய வேலை இருக்கும். உங்களுக்கு கீழ இருக்கும் அரசு அதிகாரிகள் அல்லது உங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லது இப்ப இருக்க மினிஸ்டர்ஸ், எம்.எல்.ஏ யாராச்சும் ஒருத்தர் அ என்னோட விவாதம் செய்ய தயாரா? சொல்லுங்கள். நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்றால், அவ்வளவு வலிகளும், வேதனைகளும் பொதுமக்கள், விவசாயிகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த 4 ஆண்டு காலமாச்சு. நிறைய குளறுபாடுகள் இருக்கு. நீங்க ஆட்சியா நடத்தல. உங்களிடம் பணிபுரியும் அதிகாரிகள் தான் ஆட்சி அமைக்கிறாங்கன்ட்டு ஊடகங்கள் செய்தி வாயிலாக வந்துட்டு இருக்கு. நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆதலால் 2026ல் நீங்கள் 234க்கு 200 அப்படின்ற கணக்கு போட்டிருந்தால், அது நடக்கவே நடக்காது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நீங்க டெபாசிட் வாங்கினா கூட தெரியாது. அதாவது நீங்க கூட்டணியில் இல்லாம தனித்து நின்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கரியரே அவுட் ஆயிடும். அது நிசனமான உண்மைன்ட்டு அது உங்களுக்கும் தெரியும், உங்க கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். திரு முதல்வர் அவர்களே, இப்பொழுதும் நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் 2026ல் தூக்கி எறியப்படுவீர்கள். 2011ல் எப்படி எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியாமல் நடந்ததோ, அதேபோல் 2026லும் பொதுமக்களும், தமிழக விவசாயிகளும் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து, உங்கள் ஆட்சி கட்டிலிருந்து இறக்கி, அடுத்த 10 ஆண்டுகள் கிடையாது, அடுத்த 100 ஆண்டுகளிலும் உங்களால் ஆட்சிக்கு வர முடியாத அளவிற்கு மக்கள் உங்கள் மேல் பெரும் துயரமும் வெறுப்பும் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விழித்துக் கொள்ளுங்கள் முதல்வர் அவர்களே. விழிக்கவில்லை என்றால் பொதுமக்கள் பாடம் புகற்றியே தீருவார்கள். தயாராக இருங்கள். புரட்சித் தலைவி வாழ்க! புரட்சித் தலைவர் வாழ்க! எடப்பாடியார் வாழ்க!